ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மட்டன் சுக்கா செய்யலாம். வாங்க அது எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்றால், ஒரு அரை கிலோ மட்டன் நல்லா க்ளீன் பண்ணி அதில் சிறிதளவு மஞ்சத்தூளும் ஒரு பாதி டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கோங்க. தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த தண்ணி கூட நம்ம இந்த கிரேவிக்கு நல்ல யூஸ் ஆகும். 2 வெங்காயம் எடுத்து நல்லா மெல்லிஸாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. சிறிதளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நமக்கு தேவையானது. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் நல்லெண்ணெய் நம்ம ஒரு 3 குழிக்கரண்டி ஊற்றிக்கோங்க. பிறகு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயம் அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பிறகு 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 1 டீஸ்பூன் நல்ல மெல்லிசாக அரைச்ச ஜீரக பவுடர் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மட்டன் சுக்காக்கு ஜீரக பவுடர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது இந்த எண்ணெயிலேயே இந்த வெங்காயத்தோடு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஜீரகமும் கரம் மசாலாவும் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆன உடனே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இதை நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம வேக வச்சுருக்கிற அந்த மட்டனை நம்ம இதில் போடணும். இது நான் 3 விசில் கொடுத்து நல்லா வேக வச்சுருக்கேன். சிறிதளவு மஞ்சத்தூளும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நான் இதில் நல்லா போட்டு வேக வச்சுருக்கேன். ஒரு 3 விசில் விட்டுருக்கேன். அந்த கிரேவியோடய நம்ம இந்த வாணலியில் சேர்த்துக்கலாம். வேணும்னா நீங்கள் சூப்பாக கூட அது குடிக்கலாம். கொஞ்சோண்டு பெப்பர் போட்டு நீங்கள் சூப்பாக கூட குடிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ நான் இந்த மசாலாவில் என்னென்ன போடுறேன்னு பாருங்கள். ஒரு பாதி டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வேக வச்சிடலாம். அதாவது மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும். அந்த கிரேவி இருக்கு இல்லையா, அது நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதான் சுக்கா நல்லா டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் வரும். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகுது. இந்த ட்ரை ஆன உடனே நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க இதுக்கு மசாலா. நிறைய மசாலா தேவையில்லை. வாங்க இப்போ என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இது நல்லா பெரட்டி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ட்ரை ஆகட்டும். அதில் எண்ணெய்லாம் நல்லா சைடில் வரும். அப்போ தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா குக் ஆகட்டும். அடி பிடிக்காத மாதிரி நம்ம இது கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டிகிட்டே இருக்கணும். பாருங்கள், ட்ரை ஆகிட்டே வருது. இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு. ஸோ இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையானது. நீங்கள் இது சப்பாத்தி, தோசை, இட்லி எதுக்கு வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாங்க. ஒயிட் ரைஸ் கூட நீங்கள் சாப்பிட்லாம். கீ ரைஸ்க்கு இன்னும் டேஸ்ட்டாகவும் சுவையாக இருக்கும். பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அதில் உள்ள எண்ணெயும் சைடில் வருது. நம்ம தனியாக அந்த எண்ணெயை எடுத்துடலாம். கொஞ்சம் சாய்ச்சி வச்சாலே எல்லா எண்ணெயும் வந்துடும். எண்ணெயெல்லாம் சாய்ச்ச பிறகு நான் இந்த மாதிரி ட்ரையாக எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த மட்டன் சுக்கா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த ரெசிபியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பானுஸ் கிராண்ட் ஃபீஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐகான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.